நலங்கிள்ளியின் படையின் பெருக்கத்தை கூறும் புறநானூற்றுப் பாடல் 225. தலையோர் நுங்கின் தீஞ்சேறு மிசைய இடையோர் பழத்தின் பைங்கனி மாந்த கடையோர் விடுவாய் பிசுரொடு சுடுகிழங்கு நுகர. இதுவே பாடலின் முதல் 3 வரிகள். இதனுடைய பொருள், நலங்கிள்ளியின் 4 வகை படை நனிமிகப் பெரிதாம். அப்படை ஓரிடம் நோக்கி செல்லத் தொடங்கி ஒரு பனந்தோப்பினிடையே நுழைந்து செல்வதாயின், அந்த படையின் முதற்கண் வருவோர் அத்தோப்பினுள் நுழையுங்கால் நுங்கு காலமாகும். ஆதலின் அவர்கள் நுங்கு உண்டு செல்வர். படையின் இடையில் வருவோர் ஆண்டு வருங்கால் நுங்கு காலம் கழிய பழக்காலம் ஆதலின் பழமே உண்பர். படையின் இறுதியில் வருவோர் கிழங்கு தோன்றும் காலமாதலின் அவர்கள் கிழங்கே உண்பர். இவ்வாறு நுங்கு காலத்தில் நுழைந்த ஒரு படையின் கடைப்பகுதி கிழங்கு தோன்றிய பின் அந்த விடத்தை விட்டு கடக்குமெனின் அப்படை எத்துணை பெரிதாம், எத்துணை நீளம் உடையதாம் என்று இவ்வாறு சங்க இலக்கியத்தில் உள்ளம் கவர்ந்த பாடல்களை இந்த நூலில் ஒரு 40 பக்க அளவில் கொடுத்திருக்கிறேன். நூலினுடைய பெயர் சங்க இலக்கியங்களில் அரிய சுவையான செய்திகள். இதை வெளியிட்டவர் முனைவர் விருத்தாம்பிகை அண்ணாதுரை. இந்த நூல் மணிமேகலை பிரசுரத்தில் கிடைக்கின்றது. என்னுடைய தொலைபேசி எண் 9791178273. இன்னொரு தடவை சொல்லு நம்பரை. ஃபோன் நம்பர் இன்னொரு தடவை சொல்லு. என்னுடைய தொலைபேசி எண் 9791178273.